சரி, எங்கிறது ஆரம்பிக்கலாம்? 10 நாள் ஏன் வீடியோ போடலங்கிறத பத்தி சொல்லவா? இல்ல எனக்கு என்னாச்சுங்கிறத பத்தி சொல்லவா? எனக்கு என்னாச்சுன்னு சொன்னா, அத பத்தி கவலைப்பட போறதுக்குலாம் யாரும் இல்ல. அதனால 10 நாளா என்னாச்சுங்கிறத மட்டும் சொல்றேன். Instagramல ப்ளூ டிக் வாங்குனது ஒரு குத்தமா? எந்த கரப்பான்பூச்சி கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. உடனே நம்ம அக்கவுண்ட் பிளாக் ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு ட்ரிப்ளிகேன்ல என்னோட மச்சான் ஒருத்தன் இருக்கிறான். அந்த நாதாரி கண்ணு பட்டு தான் இப்படி ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, வழக்கம் போல வழக்கமான நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம். இந்த 10 நாள்ல பல விஷயம் மாறிடுச்சு. நாசமா போன நைட் ஷிஃப்ட்டும் வந்துருச்சு. நைட் ஃபுல்லா கண்ணு முடிச்சு வேலை பார்த்துட்டு திரும்பி காலையில எந்திரிச்சு இப்ப ரூமுக்கு போயிட்டு இருக்கேன். திரும்ப வரும்போது சும்மா வரக்கூடாதுங்கறக்கா பல ரெசல்யூஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல முதல் விஷயம் இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. 3 வேளையும் முழுசா சாப்பிடணும்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னடா வாழ்க்கைன்னு ஒரு சீரியஸ் ஆரம்பிச்சு அதுல 100 வீடியோ போட போறேன். இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 3 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் போட்ட பார்சல் முன்னாடியே வந்துருச்சுன்னு மூச்சு வாங்க முந்திரி ஓட்ட மாதிரி ஓடி போய் பார்த்தா என்னதான் வண்டியில நிறைய பாக்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்திருக்குது ஒரே ஒரு பார்சல் தான். அதனால அடுத்த பார்சலுக்கு எஃபோர்ட் போடாதீங்க அப்படின்னு போன போக்குல ஒரு கருத்தை போட்டுட்டு சரி பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா மனசு மாதிரி செதறி கிடந்த வாட்ச் எல்லாம் ஒரே பாக்ஸுக்குள்ள அழகா அடுக்கி வச்சுட்டு இதை ரசம்னு சமயக்காரன் சொன்னா சத்தியமா நம்ப முடியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சமாதானப்படுத்தி சாப்பிட்டுட்டு கன்றாவியா கலந்து கிடந்த கப்போட கஷ்டப்பட்டு அடுக்கி வச்சுட்டு தேநீர் இடைவெளிக்காக தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சா வாழ்க்கை தான் நாசமா நாரிட்டு போகுதுன்னு பார்த்தா வாங்க நட்டி வாயில் வைக்கிறவங்களாட்டி ஆறிட்டு போயிருச்சு. ரூமுக்கு வந்தோடனே கால் மேல காலை போட்டு காத்தோட்டமா கண்ணு குளிர்ச்சி அவர் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஞாபகம் வந்துச்சு ஆஃபீஸ் போகணுங்கிறதேவும். குறுகிய நேரத்தில் குளிக்க முடியாதுங்கிறக்கா நாத்த மருந்து எடுத்து நடுமண்டையில நச்சுன்னு அடிச்சுட்டு கன்றாவியான இந்த மூஞ்சிய கண்ணாடியில வீடியோ எடுத்தேன்னா நைட்டு சாப்பாடு சாப்பிட்டதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். என்னதான் அசதியோட அறத்துக்கத்தில் ஆஃபீஸ்க்குள்ள நடந்தாலும் அடுத்தடுத்து நான் பண்ற யூஸ்வலான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு ஒரு வழியா வேலைக்கு போய் உட்காந்தாச்சு. என்னடா வாழ்க்கை சீரியஸ்ல ஒவ்வொரு நாளையுமே உருப்படியா ஏதாவது பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்கேன். அது எப்படி போகுங்கிறது இனிமேல் பார்ப்போம். 10 நாள் கழிச்சு எங்க தலைவியை பார்த்தோன்னே பல்ல அடிச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். டாடா.